கேரள மாநில பத்தினம்திட்டா மாவட்டத்தில் இருக்க வையாட்டுப்புழா என்ற கிராமத்தில் சதாசிவம் என்பவருக்கு சொந்தமான வீட்டு தோட்டத்தில் இருக்கிற 23 அடி ஆழ கிணத்துக்குள்ள அதிகாலை 5 மணிக்கு சத்தம் கேட்டிருக்குங்க. அங்கே போய் எட்டி பார்த்து புலி விழுந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காருங்க. சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள 6 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இருக்கு. புலி ஆக்ரோஷமா இருக்கிறதால மயக்க ஊசி செலுத்தி தாங்க அதை பிடிக்க முடியும். மயக்க ஊசி செலுத்தினா அந்த கிணத்துல இருக்கிற 6 அடி தண்ணிக்குள்ள புலி மூழ்கி புலிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உள்ள விழுந்த புலி ஆக்ரோஷத்துல உள்ள மோட்டார் பம்ப் செட்ல ஃபிட் பண்ணியிருந்த பழுப்பை கடிச்சு துண்டிச்சு வச்சிருந்ததால அதை வச்சும் தண்ணீர் இறைக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. கிணத்துக்குள்ள இருக்கிற நீரை வேகமாக வெளியேற்ற தீயணைப்பு வீரர்களை வர வச்சு கூடுதல் மோட்டார் பம்ப் எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ணி அந்த நீரை இறைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. மோட்டார் பம்பை உள்ளே இறக்கும்போது புலியால் எந்தவித தாக்குதலும் நடக்காமல் இருக்க கிணத்தை வலையால் போட்டு மூடி உள்ளே இருக்கிற நீரை வேகமாக வெளியேற்றினாங்க. தேக்கடியிலிருந்து வர வைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர் குழு புலிக்கு துப்பாக்கி மூலியமா மயக்க ஊசி செலுத்தி அதை மயக்கமடைய வச்சாங்க. புலி மயக்கமடைந்ததை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த புலியை வலையில கட்டி பாதுகாப்பாக மேலே தூக்குறாங்க. பாதுகாப்பாக மீட்டு எடுத்த அந்த புலியை வனத்துறை வாகனத்தில் இருக்கிற இரும்பு கூண்டுக்குள்ளே ஏற்றி அடைக்கிறாங்க. இவ்வளோ வேலைகள் செய்து இந்த புலியை மீட்கிறதுக்கு வீரர்களுக்கு 11 மணி நேரம் செலவாயிருக்கு. வீரர்கள் மீட்பு பணி முடிந்து கிளம்பும்போது அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட புலிகள் இனிமே ஊர் பக்கம் வராமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும், நீங்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த புலியை மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீட்டு எடுத்துகிட்டு போன புலியை மருத்துவர்கள் சோதித்து பார்த்ததில் அந்த புலி சுமார் 3 வயது உடையது என்றும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் முதலுதவி சிகிச்சையெல்லாம் அளித்து முடித்ததுக்கு அப்புறம் அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு அந்த புலியை பாதுகாப்பாக விட்டுட்டதாகவும் தகவல் தெரிவித்தாங்க. இந்த வாயில்லாத ஜீவனை மீட்டு எடுத்த பொதுமக்களுக்கும் மீட்பு வீரர்களுக்கும் உங்களுடைய மனதார்ந்த பாராட்டை தெரிவிச்சுட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட்டின்னு ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.